ரொம்ப வருத்தமாக இருக்குது. டாட்டா பஞ்சு எடுத்து ஒரு 10 நாள் தான் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஜிஎஸ்டி குறைக்கிறேன், வண்டி ரேட்டெல்லாம் குறைக்கிறேன் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நீ எடுக்க போகிறவங்களாவது கொஞ்சம் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டோம். சரி ரேட்டு எவ்வளோ குறையுதுன்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். என்னங்க வண்டியெல்லாம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி டாட்டா ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். இல்லை ப்ரோ இன்னும் குறையில ரேட்டெல்லாம் அப்படின்னாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ரேட்டெல்லாம் குறையிலையா? யூடியூப்பில் சில வீடியோஸ்லாம் பார்த்தேனே, இந்த வண்டிக்கு 1 லட்சம் குறைஞ்சிருக்கு, எக்ஸ்யூவிக்கு ஒரு அமௌண்ட் குறைஞ்சிருக்கு, டொயோட்டாவில் இந்த காருக்கு கிளான்ஸாக்கு இவ்வளோ குறைஞ்சிருக்குலாம் வீடியோஸ்லாம் பார்த்தேனே, நீங்கள் என்ன குறையிலங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரோ அது இந்த ஜிஎஸ்டி படி குறையுது பார்த்தீங்களா, அந்த ரேட்டு அமலுக்கு வரதே இந்த மாதம் 22ஆம் தேதி தான் வருது. அதுக்கு முன்னாடி கொடுக்குறதெல்லாம் ஆஃபர் ப்ரைஸாக. ஏன்னா இப்போ 22ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் வண்டி எதுவும் புக்கிங்கே இல்லையா ஷோரூமில். அப்படிங்கும்போது வரவங்களுக்கு இல்லை விலை குறைய போதுங்க, நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆஃபர் ப்ரைஸ் அவங்களே ஒரு ஒர்க் அவுட் பண்ணி, ஜிஎஸ்டி அமௌண்ட் இவ்வளோ குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ஆஃபர் ப்ரைஸாக தான் தராங்க. அப்போ நான் யூடியூப்பில் பார்த்ததெல்லாம் என்ன ப்ரைஸ்னால் அது ஆஃபர் ப்ரைஸ். உங்களுக்கு அஃபிஷியலான ஒரு ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும், கரெக்டாக இவ்வளோ தான் குறையுது அந்த ஜிஎஸ்டி படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் 22ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ப்ரோ தெரிஞ்சுக்க முடியும்ட்டாரு. சரி ரைட்டு. வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் நம்மள மாதிரியும் இந்த ப்ரைஸ் தான் ஜிஎஸ்டி படி குறைஞ்ச ப்ரைஸ்ன்னு நினச்சிக்க கூடாதுல்ல, அதுக்கு தான் இந்த வீடியோ.